ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. முக்கியமாக 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் வந்து முன்னங்கூட்டியே வர மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் 12th எப்போ தான் வந்து வரப்போ சொல்லிட்டு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேசிக்காக எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ரிசல்ட் டேட்டை பார்த்தியும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா எனக்கு வந்து நெக்ஸ்ட் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். ஸோ எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னங்கூட்டியே தமிழ்நாட்டில் ரிசல்ட் வந்து வர மாதிரி பேசிட்டு இருக்காங்கம்மா. ஸோ 12th வந்து நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோவில் நம்ம வந்து சொல்லிட்டோம் எனக்கு தான் வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு. நிறைய பேர் மே 4 ரிசல்ட் வந்து வரப்போகுது சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மே 4 வந்து வரப்போகிறது கிடையாது. 12th எப்போ வந்து வரப்போகுது அப்படின்னா மே 8 தான் வந்து வரப்போகுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்மான டேட்டு. கவர்மெண்ட் சொன்ன படி மே 8 12th வந்து வரப்போதுமா. நிறைய பேர் மே 4 6 வர்றதுனா வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நம்பாதீங்க. நான் சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியல், இதுவுமே வந்து ஃபைனலு. ஸோ 12th பொறுத்த வரைக்கும் மே 8 காலையில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துருமா. ஸோ மார்னிங் உங்களுக்கு வந்து ஒரு 9 மணிக்கெலாம் வந்து ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எலெக்ஷன் அன்னைக்கும் அண்ட் மே 6 ரிசல்ட் வந்து வரப்போகிறது கிடையாது. மே 8 காலையில் 9 மணிக்கு உங்களால் 12th ரிசல்ட்டை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகேவா 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரிங்க சார், 10th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ்னு சொன்னீங்களா, என்ன நியூஸ் அப்படின்னா ஸோ ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு மே 2nd வீக்லேயே வந்து ரிசல்ட் வந்து வர்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ ஏன் அப்படின்னா அஃபீஷியலாக கவர்மெண்ட் சொன்னபடி 10th வந்து எனக்கு வந்து ரிசல்ட் வந்து வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மே 20 தான் வந்து 10th ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிப்ளை வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி 10th உங்களுக்கு மே 2nd வீக் அப்படி இல்லைனா வந்து 3rd வீக் இந்த டூரேஷனில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களாமா. ஏன் அப்படின்னா 12th 10th டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்காண்டி நீங்கள் உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரியே வந்து இருக்குது. ஸோ இதனால 10th பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து முன்னங்கூட்டியே வந்து வர்ற மாதிரி அண்ட் கொடுக்குற மாதிரியும் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஸோ அதனால 12th முன்னாடியே வந்து 10th வந்து வர போகிறது கிடையாது. ஸோ 12th வந்து மொதல் வரும், ரெண்டாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து வரும். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்கிறேம்மா மே உங்களுக்கு வந்து 3rd வீக்கில் வந்து மோஸ்ட்லி 10th ரிசல்ட்டை பார்க்க முடியும். பட் அஃபீஷியலாக வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 12th எப்போ ரிசல்ட் வருதோ அதுக்கு அடுத்து தான் வந்து 10th எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு 10th பொறுத்த வரைக்கும் முன்னக்கூட்டியே ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஆனால் கவர்மெண்ட் சொன்னபடி மே 20 அதுக்கு முன்னாடியே வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குமா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அப்புறம் எல்லா பேத்துக்குமே சார் எல்லாத்துக்குமே ஆல் பாஸ் பண்ணிடுவாங்களா. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வந்து இருக்குது. எனக்கு வந்து மார்க் போடுவாங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல் பாஸ் எதை பேஸ் பண்ணி போடுவாங்க அப்படின்னா நீங்கள் கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மார்க் வந்து போடுவாங்க. அதாவது கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு உரிய மார்க் வந்து போடுவாங்கம்மா. ஸோ அதனால மோஸ்ட்லி எல்லா பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணியிருந்தீங்க ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பேருமே வந்து ஆல் பாஸ் அறிவிங்கம்மா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சொன்னது. மற்றபடி நீங்கள் ஒன்றுமே எழுதலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்க் வந்து வரும். ஸோ அதனால் எல்லா பேருமே மோஸ்ட்லி வந்து பாஸ் அறிவிங்க. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் வந்து மார்க்குமே போட்டிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் மார்க்குமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்காண்டி நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேம்மா. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கோட கொஞ்சம் அதிகமாக தான் வந்து எடுப்பீங்க. அதனால் வந்து அதை பற்றி ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச மார்க்கோட நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. அதுக்கு நானுமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அண்ட் மற்ற எப்படி உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கம்மா. நான் கண்டிப்பாக ரிப்ளை வந்து பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக 10th பற்றி கண்டிப்பாக கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதை வந்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கணும், எல்லாமே வந்து அப்டேட் வந்து கிடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா முக்கியமாக நம்மளோட வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பெல் ஐக்கான் ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ போகிற எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மறக்காமல் வந்து பண்ணிடுங்கம்மா.